வீதியில் மைத்ரி திருமண நிகழ்வில் அம்பலமான ரகசியம். நாளுக்கு நாள் மோசமடையும் பசில் ராஜபக்ஷவின் உடல்நிலை. நாடு திரும்புவதில் தொடரும் சிக்கல். மீண்டும் மோசமாகும் வானிலை. இலங்கை மக்களுக்கு அவசர அறிவித்தல். ஈஸ்டர் விவகாரம் வழக்கில் திடீர் திருப்பம். நீதிமன்றில் வெளியான அதிர்ச்சி தகவல். கடும் பீதியில் ராஜபக்ஷ குடும்பம். பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல். ஒரே வருடத்தில் 56 பேருக்கு மரண தண்டனை விதிப்பு. ஐநா வெளியிட்ட தகவல். இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மற்றும் தீர்ப்புகளில் திருப்பு முனைகள் ஏற்பட்டு வரும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அச்சத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேடைகளில் பாடல்களை பாடுவதில் மிகவும் ஆர்வமுள்ள மைத்ரி சில தினங்களுக்கு முன்னர் திருமண நிகழ்வில் பாட மறுத்தமை அரசியல் மட்டத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமுஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு அண்மையில் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கவலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலவத்தகொட பகுதியில் பொலனறுவியைச் சேர்ந்த பிரபல வர்த்தகர் ஒருவரின் மகனின் திருமண நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டிருந்தார். திருமண நிகழ்விற்கு வந்ததிலிருந்து மைத்ரிபால ஒரு பாடல் பாட வேண்டும் என அனைவரும் பெரிதும் விரும்பியுள்ளனர். ஆனால் அதற்கு மைத்ரிபால சிறிசேன இணக்கம் தெரிவிக்கவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அவர் அச்சத்தில் உள்ளமையினால் இயல்பான நிலையில் மைத்ரி இல்லை என அவருக்கு நெருக்கமான தரப்பினர் தெரிவித்துள்ளனர். ஹேமஸ்ரீக்கும் பூஜிதனுக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டதால் முன்னாள் ஜனாதிபதி கடும் வருத்தத்தில் உள்ளனர் என அவர் பாடல் பாட மாட்டார் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். திருமண நிகழ்வில் அனைவரும் தொடர்ந்து வந்து முன்னாள் ஜனாதிபதி ஒரு பாடல் பாடுமாறு கட்டாயப்படுத்தியுள்ளனர். எனினும் திருமண நிகழ்வின் இறுதிக்கட்டத்தில் மைத்ரியை பலவந்தமாக அழைத்துச் சென்று மேடையில் பாட வைத்துள்ளனர். சூழ்நிலையை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் பாடலை பாட வேண்டிய கட்டாய நிலைக்கு மைத்ரி உள்ளாகியிருந்தார். அதன் பிறகு மைத்ரிபால சிறிசேன ஒரு பாடலை பாட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஒரு பாடல் தான் பாடுவேன் என கூறி மைத்ரிபால சிறிசேன சமாளித்துக் கொண்டதாக தெரிய வந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டில் நஷ்ட ஈடாக பெருந்தொகை பணத்தை மைத்ரி நீதிமன்றத்திற்கு செலுத்தியுள்ளார். இந்த நிலையில் மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு சிறை தண்டனை கிடைக்கலாம் என்ற அச்சத்தில் மைத்ரி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக அமெரிக்க நீதிமன்றத்தின் உதவியை நாடவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மாத்தறை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாகாத காரணத்தினால் பசில் ராஜபக்ஷவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்காக சர்வதேச போலீசின் உதவியை பெற்று அமெரிக்க நீதிமன்றத்தின் ஒத்துழைப்பை கோரவுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இலங்கைக்கு தேவையான சந்தேக நபர் ஒருவர் எந்தவொரு நாட்டில் இருந்தாலும் அவர் அந்த நாட்டின் பிரஜையாக இருப்பினும் அவரை நாட்டிற்கு அழைத்து வர அந்த நாட்டின் நீதிமன்ற உதவியை பெற வேண்டியது அவசியமாகும் என அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். பசில் ராஜபக்ஷ நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவும் அதனால் அவரால் விமான பயணம் மேற்கொள்ள முடியாது எனவும் அவரது தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்து வருகின்றனர். எனினும் அவரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு நீதிமன்றம் பல சந்தர்ப்பங்களில் அறிவித்தல் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வட்டவெளை ரொசல்ல பகுதியிலிருந்து ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நோர்வுட் நெடுஞ்சாலை அலுவலகத்தின் நிர்வாக பொறியியலாளர் AM சாதிக் தெரிவித்துள்ளார். நிலச்சரிவு அபாயமுள்ள பகுதியில் போக்குவரத்து ஒரு வழிப்பாதையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தற்போது நிலவும் கடுமையான வானிலை நிலவுவதை கருத்தில் கொண்டு ஹட்டனிலிருந்து கெத்துல்கல செல்லும் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் வாகனங்களை கவனமாக செலுத்துமாறு நிர்வாக பொறியியலாளர் வாகன சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இயங்குநிலை தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் காற்று மற்றும் மழை நிலைமை இன்று முதல் வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவர்லியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படும். இந்த பிரதேசங்களில் மேகமூட்டமான வானிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவர்லியா மற்றும் காலி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது.
உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான பிரதான வழக்கின் விசாரணையில் சாய்ந்தமருது வெடிப்புச் சம்பவத்தின் போது மீட்கப்பட்ட உடல்களில் சாரா ஜஸ்மினின் உடல் கிடைக்கப்பெறவில்லை என பிரதி போலீஸ் மா அதிபர் சாமந்த விஜயசேகர நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளார். மேலும் சாரா ஜஸ்மின் விசாரணையாளர்களை தவறாக வழிநடத்த முயன்றமை விமான நிலைய சிசிடிவி காட்சிகளின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் சாரா ஜஸ்மினின் உடல் சாய்ந்தமருது வீட்டில் மீட்கப்பட்டதாக காட்டும் நோக்கில் மூன்றாவது முறையாக டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ள அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. சாய்ந்தமருது வீட்டில் மீட்கப்பட்ட உடல்கள் மற்றும் அங்கு இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக போலீஸ் அதிகாரி விரிவான சாட்சியங்களையும் வழங்கியுள்ளார். சாரா ஜஸ்மினின் தற்போது எங்கு சென்றார் என்பது குறித்து உறுதியான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. எனினும் அவர் சாய்ந்தமருது வெடிப்புச் சம்பவத்தில் உயிரிழக்கவில்லை என்பது நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் இடம்பெற்ற வீட்டிற்கு சக்ரானின் குடும்பத்தினர் 2 மோட்டார் சைக்கிள் மற்றும் ஒரு வேனில் வந்திருந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஆனால் வெடிப்புக்கு பின்னர் தீக்கிரையான நிலையில் ஒரு மோட்டார் சைக்கிள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளது. இதனால் மற்றொரு மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி சாரா ஜஸ்மின் அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகம் விசாரணையாளர்களால் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சியின் போது ராஜபக்சர்கள் மற்றும் அவர்களது நெருங்கிய அரசியல் நண்பர்களுக்கு எதிராக மீளப்பெறப்பட்ட வழக்குகளை மீண்டும் விசாரிக்கும் நடவடிக்கையை சமகால அனுர் அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. இந்த நிலையில் பாரிய மோசடிகளில் இருந்து தப்பித்துக் கொண்டவர்கள் மீண்டும் சட்ட ரீதியாக சிக்கி சிறைக்கு செல்லும் நிலையில் உள்ளதால் அவர்கள் கடும் அச்சத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக 2015 தொடக்கம் 2016 ஆண்டுகளில் குறைந்தது 14 வழக்குகள் தொடரப்பட்டு பின்னர் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக மீளப்பெறப்பட்டிருந்தன. ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தொடர்பில் தொடரப்பட்டிருந்த 5 வழக்குகளை மீண்டும் தொடுக்குமாறு நேற்றைய தினம் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவரது 5 வழக்குகளுக்கு மேலதிகமாக கெஹலிய ரம்புக்தல்லவிற்கு எதிராக 3 வழக்குகளும், ரோகித அபிகுணவர்த்தன, பிரியங்கர ஜெயந்தன, தம்மிக்க பெரேரா மற்றும் நிசங்க சேனாதிபதி ஆகிய ராஜபக்ஷ குடும்பத்தின் நெருங்கிய நண்பர்களுக்கு எதிராக தொடரப்பட்டிருந்த வழக்குகளும் மீளப்பெறப்பட்டிருந்தன. மேலும் கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்பில் சொத்து குவிப்பு வழக்கம், மஹிந்த ராஜபக்ஷ மீது சொத்து குவிப்பு வழக்கம், பசுல் ராஜபக்ஷ மீது 5 சொத்து குவிப்பு வழக்குகளும், பொதுச்சொத்து துஷ்பிரயோகம் தொடர்பில் 1 வழக்கும் தொடரப்பட்டு மீளப்பெறப்பட்டுள்ளன. நாமல் ராஜபக்ஷ மீது 4 சொத்து குவிப்பு வழக்குகளும், ரோகித ராஜபக்ஷ தொடர்பில் சொத்து குவிப்பு வழக்கம், கடற்படையில் சட்டவிரோதமாக இணைத்துக் கொள்ளப்பட்டு மக்கள் நிதி பயன்படுத்தப்பட்டது தொடர்பான மற்றொரு வழக்கம் என தொடரப்பட்டிருந்த வழக்குகள் மீளப்பெறப்பட்டிருந்தன. இவ்வாறு மீளப்பெறப்பட்ட வழக்குகளை மீண்டும் தொடுக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இவர்கள் அனைவரும் குழப்பமடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. 2026 ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் ஈரானில் 56 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையம் அறிவித்துள்ளது. 2026 ஆண்டு ஜனவரி முதல் ஈரானில் 56 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஐநா மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் வோல்கர் டுர்க் தெரிவித்துள்ளார். இந்த தகவலின்படி கடந்த டிசம்பர் முதல் ஜனவரி மாதம் வரையில் ஈரான் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களில் கைதான 27 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் விதிக்கப்படும் இந்த மரண தண்டனைகள் அனைத்தும் சர்வதேச அளவில் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளன. இந்த மரண தண்டனைகள் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தவும் அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒடுக்கவும் பயன்படுத்தப் போவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் 100க்கும் அதிகமானோர் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அபாயத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஈரானிய அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தை அரசு படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் தாக்குதல் நடத்தியும் ஒடுக்கினர். இதனால் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் உள்ளிட்ட போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டனர். அத்துடன் ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனல் வெளியிட்ட தகவலின் அரசுக்கு எதிராக போராடிய 26 பேருக்கும் அரசியல் நோக்கங்களின் அடிப்படையில் 26 பேருக்கும் ஈரானில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மைத்ரி திருமண நிகழ்வில் அம்பலமான ரகசியம். நாளுக்கு நாள் மோசமடையும் பசுல் ராஜபக்ஷவின் உடல்நிலை, நாடு திரும்புவதில் தொடரும் சிக்கல், மீண்டும் மோசமாகும் வானிலை, இலங்கை மக்களுக்கு அவசர அறிவித்தல், ஈஸ்டர் விவகாரம் வழக்கில் திடீர் திருப்பம், நீதிமன்றில் வெளியான அதிர்ச்சி தகவல், கடும் பீதியில் ராஜபக்ஷ குடும்பம், பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல், ஒரே வருடத்தில் 56 பேருக்கு மரண தண்டனை விதிப்பு, ஐநா வெளியிட்ட தகவல்.